ஹலோ மக்களே, சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது. எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டடா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. What to talk? No words. Crying is only coming. நம்ம எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த சிங்கிள்ஸ் கூட தலப்பங்கள் கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த விடாமுயற்சி படத்தை உங்க இஷ்டத்துக்கெல்லாம் எங்களால ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த படம் தியேட்டருக்கே வராது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்த மதகஜராஜா படத்தை கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. வழக்கமா எல்லா வாத்தியாரும் பாடம் நடத்தி தான் பரீட்சை வைப்பாங்க. வாழ்க்கை என்ற வாத்தியார் மட்டும்தான் பரீட்சை வச்சு பாடம் நடத்துவார். நான் படிக்கவே இல்லை, முட்டாள், வெளியே போ. சோ விடாமுயற்சி போஸ்ட்போன் ஆனதுக்கும் மதகஜராஜா ரிலீஸ் ஆக போறதுக்கும் என்னென்ன மீம்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஃபர்ஸ்ட் நம்ம விடாமுயற்சி போஸ்ட்போன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி போட்ட போஸ்டையும் அதுக்கு கீழே உள்ள கொஞ்சம் கமெண்ட்ஸையும் பார்த்துடலாம். இந்த லெட்டர் படி. என்ன எழுதிருக்கா? Wishing everyone a happy joyous new year. படி படி. Due to unavoidable circumstances, our film விடாமுயற்சி will not be releasing on Pongal Day. ஐயா உனக்கு வந்துறியா? ஒருத்தர் நில்றா. அவருடா. உம்மா நில்றா. We wish all our fans and well wishers a prosperous year ahead. இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. இவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டோம்னு சொன்னது கூட பரவாயில்ல, ஆனா அதை என்னைக்கு சொன்னாங்கன்னு பாத்தீங்களா? டே லைக்கா, இது சும்மா பிராங்க் அப்படின்னு சொல்லுடா ப்ளீஸ். கேமரா இருக்கு. ஹாய் சொல்லுங்க. ஏண்டா பிராங்கா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? எதுலாம் பிராங்க் பண்ணுவாங்கன்னு ஒரு அவஸ்தை இல்ல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஃபர்ஸ்ட்டா லைக்கா, ட்ரெய்லர் அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணா போஸ்ட்போன் அப்டேட்டை விட்டுறியடா. என்னடா பாக்குற? எதிர்பார்க்கல. ஆக்சுவலி நியூ இயர் அன்னைக்கு 12:07 AM ஷார்ப்பா வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது வரும்னு எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா தலையில இடியா இருக்கிற மாதிரி போஸ்ட்போன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. கடல் நீரும் உப்பு தான், கண்ணீரும் உப்பு தான், உன்னை நம்புனதே தப்பு தான். ஆக்சுவலி படத்திலே வந்துட்டு எல்லாரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எங்களை நம்பணும்னு சொன்ன நீங்க உங்களை நம்ப கூடாதுன்னு சொல்லவே இல்லையே சார். மன்னிச்சுக்கப்பா, நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க. இந்த அடி பரவாயில்ல, அடி தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் தேரணும். Definitely it's a game of marketing. They're creating depression demand marketing strategy. Please all we should aware. Worthless emotions playing with worthy fans of AK. எனக்கு இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஓடாத படத்துக்கு இல்லை வந்து தெரியாத ஒரு படத்துக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டைப்ல. பட் தலை வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே பார்க்கறதுக்காக தலை ஃபேன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணி தான் வந்து ஃபேன்ஸை தேட்டருக்கு வர வைக்கணும் அப்படின்னு கிடையாது. டிஃபால்ட்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் தேட்டருக்கு வந்துருவாங்க. ஸோ இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. விடாமுயற்சி, வரவிடாமல் முயற்சி. வாமா மின்னல். கிட்டத்தட்ட துணிவுக்கு அப்புறமா வந்துட்டு 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தலை ஃபேன்ஸ் எல்லாமே, எப்படியாச்சும் வந்து அவரை ஸ்கிரீன்ல பாத்திரலாம் அப்படின்ட்டு. ஆனா இவங்க எல்லாம் பண்றதை பார்த்தா அதை பார்க்க கூடாது முயற்சி பண்ற மாதிரியே இருக்கு. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அட பாவீங்களா, இது தெரியாம ஊர் பூரா வம்பு இழுத்து வச்சிருக்கேன்டாடே. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு மற்ற ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட வந்துட்டு ஃபைட் போட்டுட்டு இருந்தானுங்க. பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களெல்லாம் வந்துட்டு இவங்கெல்லாம் வச்சு ஓட்ட போறாங்க. எனக்கு அதை நினைச்சதான் வந்து பாவமா இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நியூ இயர் அதுவுமா சாபம் விடுறேன், நல்லாவே இருக்க மாட்டேன்.
ஃபினான்ஸ் தான் ப்ராப்ளம்னா க்ரௌட் ஃபண்ட்ல போட்டு விடுறோம்டா, படத்தை ரிலீஸ் பண்ணுங்கடா. நாங்க வேணா எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு விடட்டுமா? உன்ட்ட நான் நாட்டுப்பால் டீ கேட்டனாடா. நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டனா ஆக்சுவலி வந்து நார்மலா இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட ஹைப் இருந்திருக்கும். பட் இந்த சவடியக்கா சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஹைப் ஏற்றி விட்டுட்டாங்க. இந்த பாட்டுக்கு எப்படி போய் டான்ஸ் ஆடலாம் தியேட்டர்லங்கிற முதற்கொண்டு எல்லாருமே இமேஜின் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஐயோ, ஸோ அவ்வளோ ஹைப்பையும் கொடுத்துட்டு கடைசியில் வந்துட்டு இல்லைங்க போஸ்ட்பான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் மன்னிச்சிட வேண்டாம், ஆனால் ஹாப்பி நியூ இயர்னு சொன்ன பாத்தியா, அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் உன்னை மன்னிச்சேன். ஆனா ஹாப்பி நியூ இயர்னு சொன்ன பாத்தியா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா. இருங்க பாய்னு நீ ஹிண்ட் கொடுக்கும் போதே நாங்கள் சுதாரிச்சிருக்கணும். ஆக்சுவலி இருங்க பாய்னு பாட்டு ஃபுல்லா சொல்லிட்டு இப்ப கமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சது. அடுத்து கொஞ்சம் மீம்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். கொண்டாட முடியல நாங்க தீபாவளி பொங்கலை. ஆக்சுவலி உண்மைதான். ஏன்னா 2023 பொங்கலுக்கு வந்துட்டு நாங்கள் துணிவு போனோம் ஃபேமிலியோட. ஏன்னா அப்பா வந்துட்டு தலை ஃபேன். ஸோ கண்டிப்பாக வந்து தலை படத்துக்கு தியேட்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ கடைசி நாங்கள் குடும்பத்தோட படத்துக்கு போனது. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆச்சு. இப்போ தான் வந்துட்டு பொங்கலுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பயங்கர குஷியில் இருந்தாங்க. அதுக்கும் ஆப் வச்சுட்டாங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா காரணம் எல்லாம் கேட்காதீங்க அடிங்க. தெரியல, பொய்க்காரனும் யாராச்சும் வந்துட்டு ஏகே ஃபேன்ஸ் கையில சிக்கினாங்கன்னா என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வெறியில இருக்காங்க எல்லாருமே. எங்கடா இந்த ஏரியா இருக்கா? அவன் மட்டும் என் கைய மாட்ட வெட்டாத விட மாட்டேன். படத்தை எடுத்து வச்சுட்டு எவனாவது ரீமேக் ரைட்ஸுக்கு டீல் பேசுவானா? இதோ இந்த தற்கொலை பேசுவான். ஆக்சுவலி சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவி இருக்காமா, அதோட ரீமேக் தான் வந்துட்டு விடாமுயற்சி. பட் அவங்க ரைட்ஸ் வாங்காமல் வந்துட்டு இந்த படத்தை எடுத்துட்டாங்க, அதனால ரிலீஸ் ஆகுதுல பிரச்சனை. ஸோ இப்போ ரைட்ஸ் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் மீம்ஸில் பார்த்தேன். ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சில மீம்ஸில் பார்த்தேன் இந்த மாதிரி, அதாவது போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல சொன்னது வந்துட்டு பொய்க்காதான், ஆனால் அதை நியூ இயர் அன்னைக்கு சொல்ல சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லி தலை பேசுகிற மாதிரி மீன்ஸ் தலை சொல்கிற மாதிரி ஒரு மீம் போட்டிருந்தாங்க. அது இருந்துச்சுன்னா இப்போ எடுத்து போடுறேன். பட் தெரில, அவர் அதை சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. உண்மையாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். ஆக்சுவலி குட் பேட் அக்லியும் வந்துட்டு பொங்கலுக்கு தான் வரதா இருந்துச்சு. அப்போ வந்துட்டு தலை மூவிக்குமே கிளாஷ் இருக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் வந்துட்டு அப்போ ஹைப் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல குட் பேட் அக்லி வந்துட்டு இப்ப வராது, விடாமுயற்சியும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அட்லீஸ்ட் இதையாச்சும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்கூல்ல எல்லாம் இருப்பாங்கல்ல ஒரு பையன், அவனும் படிக்க மாட்டான், அடுத்தவனையும் படிக்க விட மாட்டான். அந்த மாதிரி இவங்களும் ரிலீஸ் பண்ண இருந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண விடல. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ரெடியா விஷால்? சிங்கர் ரெடியா சார்? சிங்கர் ரெடி. For all you Carnatic lovers. மதகஜ ராஜா மீம்ஸ் தான் வந்து அடுத்து பார்க்க போறோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, மதகஜ ராஜா இவனை யாருடா எழுப்பி விட்டு? லிட்ரலி இந்த படம் வராது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். எத்து போச்சு அப்படின்னு நினைச்ச படத்தை வந்து தோண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. தூங்கும்போது போஸ்டாங்களா அப்படின்னு ஒரு மூடு ஏத்துட்டா. ஸோ
இந்த மை டியர் லவர் சாங் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு போல. 4 வருஷம் முன்னாடி ஃபர்ஸ்ட் கமெண்ட் போட்டிருக்காரு. அதில் என்ன அப்படின்னா, 11th படிக்கிறப்ப வந்த பாட்டு, எனக்கு கல்யாணமே ஆக போகுது, இன்னும் வரல. ஹலோ சார். என்னடா சுந்தரேசா சாக்லேட்டு? எனக்கு கம்ப்யூட்டர் லைன்ல வேலை கிடைச்சிருக்கு சார். அதுக்கப்புறம் 10 மாசம் முன்னாடி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, ஃபைனலி குழந்தையும் பிறந்துருச்சு, விஷால் அண்ணாவும் அரசியலுக்கு போக போறாரு, எத்தனை சேஞ்ச் இந்த 3 இயர்ஸ்ல அப்படின்னு. ஹலோ சார். என்னப்பா சுந்தரேசா? இந்தாங்க சார் சாக்லேட். 10 ரூபாய் சாக்லேட்டு. புதுசா பைக் வாங்கியிருக்கேன் சார், அதுக்கு தான். ஓ. அப்புறம் 27 minutes ஆகோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி அவர் போட்டிருக்காரு போல, ஆண்டவன் புண்ணியத்துல பேபி கேர்ளும் பிறந்து அதுக்கு ஒரு வயசும் ஆகிருச்சு, ஃபைனலி Jan 12 ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க, பாப்போம். ப்ளீஸ் மா, ஐ ஃபர்காட் யுவர் பர்த்டே. சாரிடா, டுடே we will have dinner at Taj Coromandel. அதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, விடாமுயற்சி இல்லைன்னா என்னப்பா, விடாமுயற்சியோட 12 வருஷம் அப்புறம் படம் வருது, அதுக்கு போவோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நெஞ்சில ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறலடா. கிட்டத்தட்ட உண்மையிலே பாராட்டி ஆகணுங்க. 12 வருஷத்துக்கு அப்புறமா எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே வந்துட்டு இந்த ஜோக் அவுடேட் ஆயிருமோ, இல்ல அதுல ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது அவுடேட் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம யோசிப்போம். இதுல அது இருக்கா அப்படின்லாம் தெரியல. பட் ஸ்டில் சாண்டா நடிச்சிருக்காரு, அதனால வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொண்டாட்டி நகை அடகு வச்சு குதிரை ரேஸ் ஆட வேண்டிய வயசுல ரன்னிங் ரேஸ்க்குலாம் கூப்பிட்டு நம்மள அசிங்கப்படுத்துறானுங்களே. விஷால்னா மூவி ட்ரெண்டிங் இந்த டைம்லைன் இஸ் தி ஃபர்ஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் திங் இன் 2025. புரட்சி தளபதி ஃபார் ரிலீஸ். ஆக்சுவலி கரெக்ட் தான். நம்ம யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட எதிர்பார்க்கறது என்ன நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம், இந்த மூவி வந்துட்டு ரிலீஸ் ஆகும் பொங்கலுக்கு அப்படின்லாம். ஏன் அப்படின்னா ரொம்ப வருஷம் முன்னாடியே அதை ஓடிடியில் ரிலீஸ் பண்றேன்னாங்க. அப்போ தேட்டருக்கு வரும்னு ஒரு 4-5 டைம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐடியாவே இல்லை, அந்த படம் எங்க போச்சு அப்படிங்கிறதே தெரியலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க, அத்திம்பேர் சாகலை தூங்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி, இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அத்திம்பேர் எழுப்பி விட்டுட்டாங்க. காலேஜ்ல நீங்க புதுசா சேர்ந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? சேச்சே, காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாத இல்லைங்க. நான் எப்பவுமே என்னுடைய வயசை மறைச்சது இல்லை, அதுக்கான அவசியமும் எனக்கு ஏற்பட்டதில்லை. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். ஆக்சுவலி அப்படிதான் இருக்கு. நீங்க வந்துட்டு இந்த படத்தை பார்க்க போறீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது நீங்க காலேஜ் படிச்சிருந்திருப்பீங்க. இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் ஆச்சா, உங்களுக்கு கல்யாணம் குழந்தை இருந்தாலும் அதே மைண்ட் செட்டோட நீங்க பார்க்க போகணும். ட்ரைலர் விட்டு அதே மைண்ட் செட்டோட நீங்க பார்க்க போகணும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி கெட்டப்ல போனாதான் உண்டு. சண்டைனா சண்டை, சமாதானம்னா சமாதானம். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஆக்சுவலி மூவி நேம் கூகுள் பண்ணா வந்துட்டு இந்த மாதிரி மூவியோட ரேட்டிங், அப்புறம் எப்போ ரிலீஸ் ஆகுது, இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதில் வந்துட்டு யாரோ மூவிக்கு ஆல்ரெடி ரேட்டிங்கே கொடுத்துருக்காங்க ரிலீஸ் ஆகாத படத்துக்கு 5க்கு 2.6 அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் டேட் February 13 வரை போட்டுருந்துருக்காங்க போல. February 30 OTT எனக்கும் அந்த பயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா. இடையில வந்துட்டு ஓடிடியில் வருதுன்னு சொன்னாங்க. பட் எந்த ஓடிடின்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் சொன்னாங்க இந்த மாதிரி ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ ஸ்டார்டிங்கில், அதாவது 12 வருஷம் முன்னாடி இந்த ட்ரெய்லர் வந்த புதுசில் ஒரு 1 or 2 days கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்குன்னு வைங்களேன். ஓகே, இந்த படம் இதில் வருது, அதில் வருது, இப்போ ரிலீஸ் ஆகுது, அப்போ ரிலீஸ் ஆகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக வந்துட்டு நீ வந்தா என்ன வராட்டி என்னடா போங்கடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. பட் இப்போ வந்துட்டு விடாமுயற்சி இல்லாதப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இந்த படம் இறங்குது தியேட்டர்ல அப்படின்னு சொல்லும் போது இது வந்து டைம்லைன்ல எங்க பார்த்தாலும் மதகஜராஜான்னு சொல்லிட்டு இந்த மூவி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃப்ரீயாவே வந்து ஒரு ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில எதை ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. ஸோ விடாமுயற்சிக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போ விடாமுயற்சி ரிலீஸ் ஆகலை அப்படின்றதுனால கேம் சேஞ்சருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை மாற்றிக்கிட்டாங்க. பட் அதுக்கு வந்து டஃப் கொடுக்குற விதமாக இப்போ மதகஜராஜா வரப்போகுது. ஸோ எந்த மூவிக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஹெவி காம்படிஷனாக இருக்குது. பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? ஓகே மக்களே, உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். until then டாடா பை. தெரியுமா நான் பாட போறேன்? கரிகமா பதனி சதா